வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழன் இன் ஸ்டேட்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு பைக் ரெடி பண்ண போகிறோம். என்னடா அமெரிக்காவில் இருந்துக்கிட்டு பைக் ரெடி பண்ண போகிறேன்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஸோ ஆக்சுவலி இங்கே பைக் அப்படின்னா நம்ம ஊர் சைக்கிள் தாங்க இங்கே வந்துட்டு பைக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இங்கே வந்துட்டு சைக்கிள் தான் ரெடி பண்ண போகிறோம். ஆக்சுவலி எங்கிட்ட ஒரு சைக்கிள் இருக்குது. இப்போ நம்ம இந்த ரேஸ் சைக்கிள்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, கீழே குனிஞ்சு ஓட்டுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரியான ஒரு சைக்கிள் தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அவங்க உங்களுக்கு நான் அதை காட்டுறேன். ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பைக். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ரோட் பைக்குன்னு சொல்லுவாங்க இங்கே. ஸோ இந்த பைக்கை தான் நம்ம வந்துட்டு ரெடி பண்ண போகிறோம். ஆக்சுவலி இது வந்துட்டு கொஞ்சம் பழசு. இதில் கொஞ்சம் லைட்டாக படிட்டிங்கிறீங்களாம் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அதுக்காக தான் இப்போ வந்துட்டு இதை பைக் ஷாப்புக்கு கொண்டு போகிறோம். ஸோ நம்ம ஊர் மாதிரி இங்கே பைக் ஷாப்னால் ஓகே பக்கத்தில் ஒரு தெரு இருக்கும் அப்படிங்கலாம் கிடையாது. இங்கே ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக தான் இருக்குது. இங்கேருந்து 1.5 மைல்ஸ் நான் இருக்கிற இடத்துலேருந்து தள்ளி போய் தான் நான் இப்போ அதை வந்துட்டு சர்வீஸ் பண்ணணும். நடந்து தான் போகிறேன். ஏன்னா பஸ் இருக்குது, பட் எனக்கு பஸ் எடுக்க விருப்பம் இல்லை. ஸோ நடந்து தான் போகிறேன். அதே மாதிரி இங்கே பைக் வந்துட்டு நீங்கள் சர்வீஸ் கொடுக்கணும் அப்படின்னா ரொம்பவே எக்ஸ்பென்ஸ் ஆகுது. ஸோ இதை வந்துட்டு நான் சும்மா ஒரு ஓவர் சர்வீஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா $120 வந்துட்டு நான் பார்த்தேன் வெப்சைட்டில். ஸோ போய் இதில் என்னென்ன சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்கன்னு வேறு தெரியலை. போய் கொடுத்து இதை வந்துட்டு ரெடி பண்ணி, அதே மாதிரி இது உடனேவும் கொடுக்க மாட்டாங்க, 3 நாள் 4 நாள் ஆகுமா. ஸோ அதை வந்துட்டு மொத்தமாக ரெடி பண்ணி ரெடி ஆனதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். சரி, நம்ம இனிமேல் ட்ராவல் பண்ண போது இந்த பைக்கில் தான். வாங்க போகலாம். ஸோ இந்த பைக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் கியர் பைக் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ இதுவும் கியர் பைக் தான். ஸோ இந்த பைக்கில் கியர் எங்கடா போடுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே தான் வந்துட்டு நம்ம கியர் போடணும். ஸோ இந்த கியர் சிஸ்டம் பற்றி எனக்கு சுத்தமாக தெரியாது. இது எப்படி வந்துட்டு யூஸ் பண்ணுறதுங்கிறதே நான் இனிமேல் தான் வந்துட்டு பார்க்கணும். ஸோ இதில் வந்துட்டு 2 வாட்டர் கேன் வைக்கிறதுக்கான வாட்டர் ஹோல்டர்ஸ் வந்து வச்சுருக்காங்க, வாட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ். அதே மாதிரி இங்கே பாருங்களேன். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுக்குன்னு ஸ்பெஷலாக ஏதோ ஷூ இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா இது வந்துட்டு அந்த இதில் லாக் பண்ணிக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது அந்த ஷூவில் லாக் பண்ணி நம்மளுக்கு அந்த க்ரிப்பாக வந்துட்டு இந்த ஓட்டுறதுக்கு வந்துட்டு இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. இது வந்துட்டு ஆக்சுவலி ஒரு நல்ல பிராண்ட் வேறு. இது இந்த கெனான்டேல் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு நல்ல பிராண்டு. ஸோ இந்த சைக்கிளில் தான் நம்ம வந்துட்டு இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். ஸோ வாங்க போகலாம். ஆக்சுவலி இந்த சைக்கிள் வந்துட்டு பயங்கர லைட் வெயிட்டு, ரொம்ப லைட் வெயிட். இது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கையாலே இப்படி தூக்கிட்டு போகலாம். ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு பயங்கர லைட் வெயிட் தான். அதான் சொல்கிறேன்ல, இது வந்துட்டு ஒரு நல்ல பிராண்ட் வேறு. இந்த இதில் வந்துட்டு நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இதில் வந்துட்டு சைக்கிள்லாம் எந்த ரேட் வருது அப்படின்னு. $16,000 வரைக்கும் இந்த சைக்கிள் வந்துட்டு சேல் பண்ணுறாங்க. $16,000 எடிட்டரையாக கேல்குலேட் பண்ணி போட்டுருங்க டக்குன்னு வந்துட்டு. காமராஜர் அந்த காலத்திலே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. அப்படி இந்த மாதிரி தற்கொலை வந்து படிக்காம ஏன் உசுரவாங்க. ஸோ $16,000 எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்துட்டு இந்த சைக்கிள் மட்டுமே வந்துட்டு சேல் பண்ணுறாங்க. இந்த கம்பெனியோட டாப் மோஸ்ட் சைக்கிளோட ப்ரைஸ் வந்துட்டு 12 லட்ச ரூபா நம்ம இந்தியன் காசுக்கு. ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு நான் ரஃபாக சொல்கிறேன் 12 லட்சம்னு. இந்த மாதிரி சைக்கிள்லாம் நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை. நம்ம நார்மலாக கியர் சைக்கிள் ஓட்டியிருப்போம், எல்லா விதமான சைக்கிளும் ஓட்டியிருப்போம். ஸோ இந்த சைக்கிள் வந்துட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் இதை வச்சு நான் இன்னொரு வீடியோவும் போடுறேன் உங்களுக்கு. ஓகே, இங்கே பக்கத்தில் ஒரு எலிசபெத் பார்க்குன்னு ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம அங்கே போகலாம் இந்த சைக்கிள் ரெடி ஆனதுக்கப்புறம். ஓகே காய்ஸ், நீங்கள் இங்கே வந்து அமெரிக்காவில் வந்து சைக்கிள் வாங்குவீங்க, இல்லை இந்த மாதிரி ஏதாச்சும் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்லாம் வாங்குறீங்கன்னா லாக் வந்துட்டு கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. இங்கே ரொம்ப நீங்கள் எங்கே லாக் பண்ணி நம்ம ஊர் மாதிரி சும்மா ஸ்டாண்டு போட்டு லாக் பண்ணிட்டு போனோம்னாலாம் இங்கே எதுவுமே இருக்காது. ஓகேவா, நீங்கள் வந்து திரும்பி வந்து பார்க்கும்போது ஒன்றுமே இருக்காது. இங்கே தூக்கிட்டு போயிடுவானுங்க. இன்னொன்று, நீங்கள் வந்துட்டு இப்போ இதை லாக் பண்ணி வைக்கிறீங்கன்னா கூட உங்களோட வீலு, அதுக்கப்புறம் இந்த பாடி இருக்குல்ல அந்த ஃப்ரேம், ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்த மாதிரி தான் நீங்கள் லாக் பண்ணணும். சும்மா வந்துட்டு வீலை தனியாக வந்துட்டு எதுலையாச்சும் இங்கே சைக்கிள் பார்க்கிங்லாம் இருக்கும். ஸோ அதில் மட்டும் நான் லாக் பண்ணுறேன்னு நினச்சிங்கன்னா வீலை மட்டும் தூக்கிட்டு போயிடுவானுங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்துட்டு இங்கே நடக்கும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. லாக் வந்துட்டு மொத்தமாக உங்கள் சைக்கிளை எந்த அளவுக்கு சேஃப்டி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சேஃப்டி பண்ணிக்கோங்க. Hola gente, mueve tu cuerpo, haz eso, taraca.
பாருங்க கைஸ், இந்த பைக்கோட ரேட் வந்துட்டு $3,500. பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குல்ல கலவு. இருக்குது எல்லாமே வந்துட்டு இது பாருங்க, இது 4,000, இது 1,200. இந்த பைக்கோட ப்ரைஸை பாருங்க, $12,500 சேலில் அவங்களோட ஒர்க் ஷாப். 12 seconds later. ஸோ கைஸ், நம்மளோட சைக்கிளை கொடுத்தாச்சு. ஸோ வந்துட்டு சைக்கிளுக்கு $120 வந்துட்டு ஃபுல் சர்வீஸ் ப்ளஸ் $40 வந்துட்டு செயின் மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ செயினுக்கு வந்துட்டு $40 தான். மொத்தமாக வந்துட்டு $160 டேக்ஸ் எல்லாம் போட்டு எப்படியும் $180 வந்துடும். ஆக்சுவலி நான் இப்போ என்னோடய ஃபினான்ஷியலாக ரொம்ப இதாக இருக்குது. இந்த டைமில் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் எனக்கு வந்துட்டு. பட் இது சைக்கிள் வந்துருச்சுன்னா நான் வந்துட்டு ஆஃபீஸ்க்கு வந்துட்டு இனிமேல் இந்த சைக்கிளே போயிடுவேன். இவ்வளோ நாள் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணி கேபில் போயிட்டு இருக்கேன். ஸோ அந்த எக்ஸ்பென்ஸ் கம்மியாகும். ஓகே, இந்த சைக்கிளை வாங்குற அன்னைக்கு இது 1 வீக் ஆகுமா? ஸோ 1 வீக் கழித்து நம்ம திருப்பி வருவோம். நான் உங்களை அங்கே கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, 1 week later. வெல்கம் பேக். ஒரு வழியாக நம்மளோட சைக்கிள் இன்றைக்கி ரெடி ஆயிடுச்சு. நம்ம கொடுத்தது லாஸ்ட்டு சண்டே. நான் இன்னைக்கு போய் சைக்கிள் எடுக்க போகுது இந்த சண்டே. ஸோ லிட்டரலி பார்த்தீங்கன்னா அவங்க ஆக்சுவலி தேர்ஸ்டேவே ரெடி பண்ணிட்டாங்களாம். ஸோ தேர்ஸ்டேவே ரெடி பண்ணி இந்த மாதிரி எனக்கு வந்துட்டு மெசேஜ் வந்தது, உங்கள் சைக்கிள் ரெடியாக இருக்குது பிக்கப்புக்கு அப்படின்னு சொல்லி. நான் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால நான் வந்துட்டு போய் வாங்க முடியல. ஸோ இன்றைக்கி நம்ம போய் சைக்கிளை வாங்க போகிறோம். வாங்க போகலாம். It's very scary. See, she is like below the car height and he is tall. நம்மளோட சைக்கிள் ரெடி ஆகிடுச்சு. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் செயின் மாற்றி கொஞ்சம் எல்லாத்தையும் வந்துட்டு டியூன் அப் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். அதுக்கு $170 வாங்கியிருக்காங்க. நீங்கள் மொத்தமாக நம்ம ஊரில் வந்துட்டு இந்த ஃபுல் சர்வீஸ் பண்ணுவாங்கள்ல, ஸோ மொத்தமாக பாட்டாக கழட்டி எல்லாத்தையும் வந்துட்டு திருப்பி அசம்பிள் பண்ணி எல்லாத்தையும் புதுசாக மாற்றுறது. ஸோ அந்த மாதிரி பண்ணணுன்னா $500 வந்துட்டு அவங்களோட இது பில்லு ப்ளஸ் பார்ட்ஸ். ஓகேவா? ஸோ எக்ஸ்பென்சிவ் தான் இங்கே. ஸோ பார்த்து நீங்கள் வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்களே வந்துட்டு இதை எல்லாமே சரி பண்ணுற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ நம்ம இதை வீட்டுக்கு ஓட்டிகிட்டு போகலாம் வாங்க. இது ஓட்டுறது வந்துட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேவா? இதில் என்னென்னா என்னோடய போஸ்டர். ஸோ இது வந்துட்டு ரொம்ப நான் டவுன் பண்ணி முதுவை குனிஞ்சு ஓட்டுற மாதிரி இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும் எப்படி ஓட்ட வேண்டியதுக்குன்னு. இந்த அளவுக்கு குனிஞ்சு தான் இதை வந்து ஓட்டணும். ஒரு கையில் ஓட்டுறதே கஷ்டமாக தான் இருக்குது. ஹெல்மெட் ஆர்டர் போட்டிருக்கேன், ஹெல்மெட் வந்துடும். சைக்கிள் சீட்டு வேறு நம்மளுக்கு குத்துதுங்க. ரொம்ப சின்ன சீட்டாக தான் இருக்கா, அது வேறு குத்துது. இதில் எப்படி கியர் போடணும்னு தெரியல. இது இதை கற்றுக்கிறதுக்கே வந்துட்டு தனியாக படிக்கணும் போல். ஓகே, இப்படி வச்சுட்டு ஓட்ட முடியாது. அவங்கள கொஞ்ச நேரம் கழிச்சு மீட் பண்ணுறேன். என் பின்னாடி வேறு ஒரு வண்டி வருது. நம்ம போனால் தான் அவங்க போக முடியும். ஓகே, அவங்களே போயிட்டாங்க. குட். ஸ்பீட் பிரேக்கர். நம்ம வீட்டுக்கு திரும்ப வேண்டியதுதான். ஓகே, ஸோ ஒரு வழியாக நம்மளோட சைக்கிள் வந்துட்டு ரெடியாகி இப்போ வந்துருச்சு. ஸோ அந்த விஷயத்தில் அந்த சைக்கிள் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் நான் கற்றுக்க வேண்டியதுக்கு. கியர் சிஸ்டம் பேசிக்லி அதில் வந்துட்டு ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு நிறைய ஏதோ சொல்கிறானுங்க. ஸோ அந்த இது எல்லாத்தையும் நான் வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் அந்த சைக்கிளில் தான் வந்துட்டு நான் என்னோடய ஆஃபீஸ்க்கு போக போகிறேன். ஏன்னா இங்கேருந்து 2 miles என்னோடய ஆஃபீஸ். ஸோ இனிமேல் நான் அந்த சைக்கிள் தான் யூஸ் பண்ண போகிறேன். அந்த சைக்கிள் நிறைய விஷயங்கள், அதை சீட்டாக இருக்கட்டும், அந்த பிடிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. நான் அதுக்கு ஹெல்மெட்டும் ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ எல்லாமே வந்தோடனே இனிமேல் அதில் தான் நம்மளோட பயணங்கள் இருக்க போகுது. அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் தென் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் எப்படிலாம் உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லி. ஸோ உங்களை நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் until then, see you. Tada, bye bye, take care.